நீங்க பாக்குற கோன்டிக்கி மெரிடைம் மியூசியம் நார்வேவுடைய கேபிட்டல் சிட்டி ஆஸ்லோல அமைந்திருக்குங்க. கடல் பயணங்களை பற்றிய இந்த டாக்குமெண்டரி வீடியோவுக்கு ஆஸ்கார் அவார்டே கிடைச்சிருக்குங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த கோன்டிக்கி படகு மூலமாக 1947ல எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸையும் பயன்படுத்தாம பசிபிக் பெருங்கடல கடந்திருக்காங்க. இவர்களுடைய முன்னோர்கள் வைக்கிங் காலத்துல எப்படியெல்லாம் படக வெற்றிகரமாக செலுத்துவதுன்னு எழுதிய கைட வச்சுதான் இந்த படகை உருவாக்கி பசிபிக் பெருங்கடலை கடந்து நிரூபிச்சிருக்காங்க. இங்க உள்ள மியூசியத்துல 8000க்கும் அதிகமான கடல் சம்பந்தமான புத்தக கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், வைக்கிங் ஏஜ் இது என்னன்னா முதலாக மனிதர்கள் கடல் மார்க்கத்தை பயன்படுத்தி வாணிகத்துக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த காலம் கிமு 793ல இருந்து 1066 காலகட்டத்தை தான் வைக்கிங் ஏஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்காண்டினேவியா என்று சொல்லப்படுகிற டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் முதலாக கடல் வழியை கண்டுபிடிக்கிறாங்க.